டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் வீடு, அலுவலகங்கள் எதன் அடிப்படையில் சீல் வைக்கப்பட்டது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. கடந்த மே மாதம் டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் விசாகனின் இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது கிடைத்த மற்றும் கிழிக்கப்பட்ட ஆவணங்களை கொண்டு தேனாம்பேட்டையில் உள்ள திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனின் வீட்டிலும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனின் வீட்டிலும் சோதனை நடத்தி விக்ரம் ரவீந்திரன் வீடு மற்றும் அலுவலகத்திற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். தொடர்ந்து அமலாக்கத்துறை தரப்பில் விசாரணைக்கு ஆஜராக நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. ஆனால் ஆகாஷ் பாஸ்கரன் உள்ளிட்டோர் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இந்நிலையில் ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் தரப்பில் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இருதரப்பு விசாரணையையும் கேட்டறிந்த நீதிபதிகள் எதன் அடிப்படையில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனிடம் விசாரிக்க முடிவு எடுக்கப்பட்டது, விக்ரம் ரவீந்திரன் வீடு, அலுவலகங்கள் எதன் அடிப்படையில் சீல் வைக்கப்பட்டது, அமலாக்கத்துறை சோதனை நடத்தலாம், ஆவணங்களை கைப்பற்றலாம், சீல் வைப்பதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என கேள்வி எழுப்பி மனு குறித்து பதில் அளிக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர்.